Vanakkam Geeks. இது வெறும் news enlightening the heartbeats. For new gadgets, new facts, and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. Vanakkam Geeks. வணக்கம் geeks. Welcome to TechWise Tamil by Phonarina Tamil. வணக்கம். செய்திகள் வாசிப்பது நத்திங் ஹோன் 3 ஜூலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எல்லாரும் ஒரு 90,000 எடுத்து வச்சுக்கோங்க. சரி, அவங்க எடுத்து வைக்கிறது இருக்கட்டும். நீ வாங்க போறியா இல்லையா? வந்துருச்சு இப்போ அப்டேட்டும். லான்ச் ஆகட்டும். லான்ச் ஆனா மட்டும் என்ன சொல்ல போற? இப்பயாவது சொல்லி தொலை. சும்மா லான்ச் ஆனதுக்கு அப்புறம் வேற மாதிரி இருக்கு. அப்புறம் சொல்லு. ஃபோன் ப்ரோ ஃபோன் 4A ப்ரோக்கு நான் வெயிட் பண்றேன். 4A ப்ரோன்னு ஒன்று வரப்போறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. அப்படியா? அப்பதான் 5A ப்ரோ 4Aன்னு வரும்டா. அது ப்ரோ கிடையாது, இனிமே கிடையாது, வெறும் அல்ட்ரா தானா? அப்ப அல்ட்ராவா? நீ அல்ட்ரால தானே தாங்க முடியல. அப்ப கடைசி நீ வாங்க மாட்ட அதானே? சரி, உன்னை நம்பி பேசாம நத்திங்காவது போன் அனுப்ப சொல்றா. ஒன்னு பிராண்ட் அம்பாசிடர், செலிபிரிட்டி, வெளியில வந்து நீ ஒன்னுத்துக்கும் ஆகாத போனுக்குலாம் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கம்பு சுத்தி மானக்கேடாகி ஏரியால பிச்சை எடுக்கிற தாத்தா கூட கம்பு வச்சு வரட்டுறாரு. இதெல்லாமும் தெரிஞ்சு உனக்கு ஒரு போன் கூட கொடுக்கலன்னா எப்படி? என்ன பண்றது? நீங்க தான் சொல்லணும். நானும் சொல்ல முடியாது. நான் சொன்னேன்னா வாயில அசிங்கமா சொல்லுவேனா? எதுக்கு அவன் செத்துக்கிட்டு போயிட போறான். அதனால நீயே வந்து என்ன கொடுக்க, நீ வந்து கேட்டு நீயே வாங்கிக்க. சரி, விக்கிக்காக நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க? தீ குளிக்கிறீங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் போன் வாங்கி கொடுங்க. தீ குளிக்கிறாங்களா? விக்கிக்காக தீ குளிப்பாங்க எல்லாரும். விக்கி ப்ரோக்கு நத்திங் போன் இல்லைன்னா நான் தீ குளிப்பேன்டா அப்படின்னு எல்லாரும் குளிக்க போறது எங்க ஆளுதான். இல்ல எல்லாரும் தண்ணியே இல்லையா, இங்க குளிக்கிறதுக்கே வழி இல்லாம இல்ல தீ வேற குளிக்கணும், நான் எங்க போக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சுத்தம். இதே மாதிரி 2 வருஷத்துக்கு ஒரு ஃபோன் ஃபிளாக்ஷிப் போட்டா நல்லா இருக்கும்ல? நல்ல ஐடியா. லாஸ்டா 2 வருஷம் ஆச்சு. இது நல்ல ஐடியாடா நீ சொல்ற மாதிரி. நிஜமா 2 வருஷத்துக்கு ஒரு ஃபிளாக்ஷிப் வந்ததுன்னா நல்லா இருக்கும். மத்த எல்லாம் இந்த கேப்ல வந்து மத்த எல்லா சீரிஸும் வரும். இந்த சிஎம்எஃப் பரவாயில்ல, நல்ல ஐடியா. என்ன எக்ஸ் இதுவா? எக்ஸ் லைட்டா இல்ல 8 எலிட் தான்? எக்ஸ் லைட்டா? 8 எலிட் தான். ஆசைய பத்தியாடா? எக்ஸ் லைட் லேப்டாப் சிப் வந்து போன்ல கொடுக்கணும். அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குங்க. டேய், இதுக்கே எப்படி சமாளிக்க போறான்னு தெரியல. ஆல்ரெடி அண்டர் கிளாக் பண்ணி வண்டி ஓட்டுறவன் இவன். இதுல வேற எக்ஸ் லைட் எல்லாம் கொடுத்தா அவ்வளவுதான் படுத்துருவான் வரமா போய். சரி, பிரீமியம் போன் ட்ரூ ஃபிளாக்ஷிப் வெயிட் பண்ணுங்க. 2 மாசம் வெயிட் பண்ணுங்க. அதிகமா நீங்க அவன் பேசுறான், அதுல ஏதோ சந்தேகம் அதிகமா இருக்கு எனக்கு. சந்தேகம் எல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. 50 மினிட்ஸ் மேல தான் ஜிபே பண்ணி விட்டேங்க. ஜிபே வேற. ரைட் கமாண்ட் வாட்ஸ்அப் கூங்க. ஃபர்ஸ்ட் கமாண்ட் ஃபர்ஸ்ட் டேஸ் அதுக்கு டேய், அதுல என்ன இருக்கு? அதுல என்ன இருக்கு? ஜூலை வருதுன்னு இருக்கு, அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு ரியல்மி வெயிட் பண்ணு, 5 நிமிஷம் போகுது. வெயிட் பண்ணு, இன்னும் ஒரு வாரத்துல அடுத்த அப்டேட் வரும். அதுக்கு அடுத்த 2 நாளைக்கு ஒரு தடவை அப்டேட் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஜூன் மாசத்துல எல்லாம் வச்சா அப்டேட்லாம் இல்ல, வால்பேப்பர்ல இருந்து எல்லாம் லீக் ஆகும். ஒரு நாள் வால்பேப்பர், ஒரு நாள் வந்து ப்ராசஸர், ஒரு நாள் வந்து ஒரு கேமரா, அப்ப பேசணும்டா. இன்னொரு கேமரா, அப்புறம் இன்னொரு கேமரா, ஒவ்வொன்னா ரிவீல். இப்படி பேசியே ஆல்ரெடி 6 நிமிஷம் பேசிட்டோம் இந்த போனை பத்தி. வேற ஏதாவது வழிக்கு வாங்க. வேஸ்ட் ஆஃப் டைம்ன்றேன். அதான் ஜிபே அனுப்பிச்சு விடுங்க நீங்க மணியை. அது 2 மாசத்துக்கு சேர்த்து. லாங் டர்ம் கொலாபரேஷன்ரா அது. லாங் டர்ம் அனுப்பலாம்னு பார்த்தேன். ஆமா, ஆல்ரெடி சிஎம்எஃப் ஃபோன் 2 ப்ரோ சூப்பர் ஃபோன் சொல்லிட்டு சுத்துறான் தெரியுமா வெளியில. எல்லாம் அமௌண்ட் போயிடுச்சு, சுத்தி தான் ஆவணும். அப்புறம் பின்ன திரும்ப கொடுங்கன்ற, அப்புறம் காரி துப்புவான் அவன். நத்திங் ஃபோன் 3க்கு ஒவ்வொன்றுத்துக்கும் நீ தனியா அமௌண்ட் கொடுத்துட்டு இருக்கியா? உங்களுக்கே வந்திருக்கே பாருங்க. ஆயில அசிங்கமா என்ன வரும்? அது வருது. நீ எவ்வளவு அனுப்புனாலும் அசிங்கமா திட்டுவேன், பரவாயில்லையா? அப்போ நான் திருப்பி இந்த ரிட்டர்ன் அனுப்பிச்சு விட்டுருங்க. ஆமா, அனுப்பி அப்படியே அறுத்துட்ட நீ. சும்மா டார்ச்சர் பண்ணிட்டு அனுப்ப வேண்டிய கமெண்ட்டையே வீடியோக்கு 2 நிமிஷம் முன்னாடி அனுப்பிட்டு இதுல காசு அனுப்புறானா இவன். நல்லா இருந்தது. ஜீவானந்தம் அப்படின்றத கேட்டிருக்காரு. ப்ரோ, ஆக்சுவலா ஐ லைக் Xiaomi 15 சைஸ் அண்ட் டெலிஃபோட்டோ கேமரா. நவ் ஹேவிங் iPhone 14 Plus. 14 Plus சேல் பண்ணிட்டு Xiaomi 15 போறது நல்ல சாய்ஸா? 14 Plusல இருந்து Xiaomi 15 போனா பெரிய அளவுல ஏமாற்றுறது இருக்காது ப்ரோ. வேணும்னா ஒன்னு சொல்லலாம், iOSல அப்ளிகேஷன் கண்டிப்பா இருக்கும். இதுல என்ன சந்தேகம்? கேமரா சூப்பரா இருக்குமே போட்டோஸ்ல எல்லாம். என்ன 14 Plusல கொஞ்சம் பெட்டரா வீடியோ எடுக்கும், அது ஒண்ணுதான். 15 Plusoட 14 Plus கேவலமா எடுக்கும். ஃபோக்கஸ் ஹண்டிங் இஷ்யூ உண்டு. நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் ஒரு நாளும் இங்க ப்ராடக்ட் ஷூட் பண்ணும்போது. தெரியாம ஒரு தடவை டேப் பண்ண செத்த, அவ்வளவுதான், மாட்டிக்கினேன். அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் அங்கேயே லாக் ஆகிடும். நீ எங்கே போனாலும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒன்று கேமரா ரெக்கார்டிங் நிறுத்திட்டு வேறு ஏதாவது மோட் போயிட்டு திரும்ப வீடியோக்கு வந்தால் தான் ஆட்டோ ஃபோக்கஸ் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது iOSல. அது அவங்களோட அல்காரிதம் அந்த மாதிரி கொஞ்சம் கேவலமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் வீடியோ அதிகமாக எடுக்க மாட்டீங்க அப்படின்னா
கண்டிப்பாக Xiaomi 15 உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸும் ஃபாஸ்ட்டாக இருக்க போகுது. 5240 mAh பேட்டரி இருக்க போகுது. 3 உருப்படியான ரியர் கேமரா இருக்க போகுது. ஃப்ரண்ட் கேமரா கூட ஓரளவுக்கு பரவாயில்லன்னா பார்த்துக்கோங்களேன். என்ன ஆச்சரியம்னா நேற்று கூட ஒரு கமெண்ட் வீடியோவில் பார்த்துருப்பேன், ஒரு நண்பர் எவ்வளோ தூரம் புலம்பி கஷ்டப்பட்டு iPhone 16 வாங்கி நாசமாக போனது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் போட்டிருப்பாரு. ஐஃபோன் கெத்து அப்படின்னு நாங்கள் எந்த ஆஸ்பெக்டில் சொல்லுவோம்னா, ரியர் கேமராவில் வீடியோ எடுக்கும்போது நான் சொல்லுவேன், ஃப்ரண்ட் கேமராவில் ஒரு டெஸ்ட் வீடியோன்னு சொல்லி நானும் பரத்தும் உட்காந்து பிஸ்கட் தின்னுக்கிட்டு வீடியோ போட்டிருப்போம். சரி, நேற்று ரெக்கார்ட் பண்ண நீங்கள் ஃப்ரண்ட் கேமராவா ரியர் தான்? ரியர் முன்னாடிலாம் ஃப்ரண்ட் கேமரா ரெக்கார்ட் முன்னாடி ஃப்ரண்ட் கேமரா, அதுக்கு ரியருக்கு எவ்வளோ குவாலிட்டி டிஃபரன்ஸ் இருக்கு, பயங்கரமா இருக்கும் ரியர்ல. ஃப்ரண்ட் கேமரா கொஞ்சம் ஜோக். அது லைட்டா சொல்லிடுங்க நேத்து என்ன நடந்தது 16 பத்தி என்ன சொல்லியிருந்தாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, ஃப்ரண்ட் கேமரால செல்ஃபி ரொம்ப மோசமா இருந்ததான், இதுல வேற ஒரு பிக்சல் யூசர் வெறுத்துட்டாரு. பிக்சல் 7 ஐ எம் மிஸ்ஸிங் மை பிக்சல் அப்படின்னு போட்டிருந்தாரு லாஸ்டா. இதுல என்னன்னா ஃப்ரண்ட் கேமரா போட்டோகிராஃபில ஐபோன் வந்து நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல சில சமயங்கள்ல நல்ல போட்டோஸ் எடுக்கும். வீடியோ ஐபோன் எப்பயுமே ஓரளவுக்கு நல்லா எடுக்கும். போட்டோ ரியர் கேமராலையும் கொஞ்சம் ஜோக்கா தான் எடுக்கும். ஓரளவுக்கு அப்படி இப்படி தத்தலம் துத்தலமாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதான் உண்மை. 15+, 16+ எல்லாத்துக்கும் அதான் நல்லா வரும். நீங்கள் நார்மல் லைட்டிங்கில் சொல்கிறீங்க. நான் ரீல் ஒன்று பார்த்தேன், யாரோ ஒரு லேடி iPhone 16 வச்சுருக்கேன், ஃப்ரண்ட் கேமராவில் ஒஸ்தா இருக்குது, லைட்டிங் இருக்குது, நீங்கள் முன்னாடியே ஒரு லைட் இருக்குது, தெருவிளக்கு இருக்குது, எல்லா லைட்டும் வச்சும் கேவலமாக எடுக்குது வீடியோ அப்படின்ட்டு. ஆப்பிள் ஏதோ ஒர்க் பண்ணுண்டா, அவங்க இந்த லேட்டஸ்டா இல்லாத ஏஐக்காக ஒர்க் பண்ண போய் நிறைய பேர் தொலைஞ்சிட்டாங்க போல. இவ்வளோ லைட்டிங் இருந்தும் நல்லா இல்லை லோ லைட்டில். சரி, இதுக்கப்புறம் அவங்களை வந்து காப்பாத்துறதுக்கு யாராவது திரும்ப வரணும்னா ஸ்டீவ் ஜாப்ஸே தான் வரணும். சத்தியமா ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் நிஜமா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இருந்த ஒரு ரோபோ போல அவங்க டீம்ல. இன்னைக்கா ஒரு நாள் அவங்க ஃப்ரண்ட் கேமரா பத்தி பேசிருக்காங்களா? இல்ல வச்சா இல்ல. ஃப்ரண்ட் கேமரா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒயிட் ஸ்டேஜ்னு சொல்லிட்டு சும்மா சொல்லிப்பாங்க. ஏதாவது இப்போ ஃபேஸ் டைம் கால் போனாலும் ஒயிடா இருக்கும் இந்த மாதிரி சொல்லுவாங்களே தவிர வேற எதுவும் ஃப்ரண்ட் கேமரா வந்து இண்டஸ்ட்ரியிலேயே லீடிங்கு. இந்த ஃப்ரண்ட் கேமரா வச்சுக்க ஆளே இல்லை. இப்போ அவங்க லேப்டாப் பத்தி பேசும்போது நீ பார்த்துருக்கல, ஃப்ரண்ட் கேமரா சூப்பரா இருக்கும் சொல்லுவாங்க. நிஜமாவே நல்லா இருக்கும். அப்ப ரொம்ப அழுத்தி சொல்லுவாங்க. லேப்டாப்ல ஃப்ரண்ட் கேமரா ஒஸ்டா இருந்தது. ஆமா, இப்போ நல்லா கிட்டானுங்க. இப்போ சென்டரிங் வேற பண்ணிருக்கானுங்க. சென்டர் ஸ்டேஜ் சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. நீ லைட்டா மூவ் ஆனா கூட சூப்பரா அதுவே ஃபாலோ பண்ணும். ஸோ அதான் வச்சு அவங்க இதில் வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் நல்லா இருக்கு. நம்ம வந்து ஓப்பனாக வந்து ஆப்பிள் இருக்கலே கேவலமாக ப்ராடக்ட் பண்ணுறான்னு சொல்ல வரல. ஆப்பிள் ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னா ஏதோ ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஒரு புல்லட் ட்ரெயின் மாதிரியும் அவர் இழுத்துட்டு போயிட்டு இருந்தாரு. திடீர்னு அந்த இன்ஜின் காலிட்டு காணாம போயிடுச்சு. ஓடிக்கிட்டு இருந்த கம்பார்ட்மெண்ட் ஓடிக்கிட்டே இருந்து இப்போ நிற்க போற மாதிரி இருக்கு போற பக்கம் பார்த்தா. இப்போ அப்படிதான் இருக்கு. எல்லாரும் அதான் கேட்குறாங்க, ஆப்பிள்ல ஏங்க ஜப்திலாம் ஆகாது, அங்கேயே நின்றுவோம், கொஞ்ச நாள் கழிச்சு கரையா ஆரிச்சு மிச்சம் வந்து வீல் மட்டும் கிடக்கும். ஆமா, அவ்வளோதான். அப்படிதான் இருக்கு போற பக்கம் பார்த்தா. ஏன்டா எப்படி இருந்தது ஆப்பிள் அவங்களோட லைனப்ஸ். iPhone 10 வரும்போது கூட அட்லீஸ்ட் ஏதோ ஒரு வித்தியாசத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னைய வரைக்கும் ஏதோ செத்து கிடக்கிற பண்ணி மாதிரி இருக்குது. அப்போ எங்களுக்கு ஒரு வெற்றிடம் இருக்கு. டேய் கொன்றுவேன் உன்னைய. ஆப்பிளே ஏதாவது பண்ணாங்கன்னா திரும்ப அவங்க வரலாம். நீலாம் வெற்றிடத்தை பத்தி பேசாத. உங்களோட ஃப்ரண்ட் கேமரா எப்படி இருக்கு? பரவாயில்லையா? சரி, டக்குன்னு செல்ஃபி எடு. நான் இதுல எடுக்கிறேன், நீ அதுல எடு. இந்த நீ அதுல நெக்ஸ்ட் நியூஸ் போங்க. என்னது வரமாட்டாங்க கால்பாய், அதே ரூட்டு தான் பார்த்து. இது எப்படி இருக்கு தெரியுமா? ஏதோ அவன் போற ரூட்ல நிறைய வாழைப்பழ தோல் போட்டிருக்க மாதிரியும் பார்த்து போயா போட்டு தள்ளுற போறாங்க அப்படின்னு மாதிரி இருக்கு. அடுத்து Alcatel V3 Ultra நெக்ஸ்ட் லெவல் டிஸ்ப்ளேயோட எல்லா டீடைல்ஸுமே ரிவீல் பண்ணிட்டாங்க. இனிமே பிரைஸ் தாங்க தேவை. அதே ரிவீல் பட் Alcatel ஆப்டிகல் சப்போர்ட் எப்படி இருக்குன்றது தானே நிறைய பேர் கேக்குறாங்க. சரியா இருக்குமா? ஓடே வரலையா? அதுக்கெல்லாம் சரியா அதான் போட்டிருக்காங்களான்னு பாரு Flipkart பேஜ்ல. அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், நான் யூரோப்ல சொன்னேன். எங்க யூரோப்ல விக்கிறதுக்கு Flipkartல Alcatel இது ஒன்னு இருக்கு. அந்த பேஜ்ல வந்து எங்களுக்கு இவ்வளவு சர்வீஸ் சென்டர் இருக்கு, அந்த சர்வீஸ் சென்டர் இருக்குன்னு போட்டிருக்காங்க. Flipkartல போய் பாருங்க. சரி, சேத்தங்கில் ஏதாவது சொன்னாரா? அது வரலையே. ஃபுல்லா லிஸ்டிங் பண்ணிட்டு Flipkartல லிஸ்டிங் பண்ணிட்டு சேத்தங்கில் என்ன சொல்லிருக்காருன்னா டைட்டன்ல வாட்சாக சொல்லிருக்காரு போல. ஆமா, நேரம் நல்லா இருந்தா. இந்த ஸ்டைலஸ் போன்லாம் eSIM சப்போர்ட் இருக்கு. மோட்டோரோலா ஸ்டைலஸும் eSIM தான். அப்படியா? ஒரு பிசிக்கல் சிம் ஒரு eSIM. அந்த சிம்முக்கு இடம் இல்லை போல, அதனால அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. எப்படி எல்லாம் வராங்க இப்ப தெரியுதுடா சாம்சங் ஏன் மாசமே. இப்போ இந்த பேப்பர் டிஸ்ப்ளே எல்லாம் சூப்பரா பண்றாங்க. அதெல்லாம் நல்லா இருக்கு. ப்ராசஸர் பத்தியா 7300 எல்லாமே 6300 அவங்களோட V3 சீரிஸ் ஃபுல்லாவே. நான் என்ன சொல்றேன், 7300 நீ ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கற. நான் என்ன சொல்றேன், ஒரு 6 Gen 1 இருந்தா கூட நான் சந்தோஷப்படுறேன். நல்ல வேளை யூனிசாக் போலான்ட்டு சந்தோஷப்படு. அப்படி வரியா நீ? யூனிசாக் கூட நல்ல SoC தான்டா. அப்படியே சைக்கிள் ஏப்பற இல்லடா 6300 கம்பேர் பண்ணது யூனிசாக் நல்லா இருக்கும்டா. அப்படிலாம் பேச கூடாது. சும்மா இருங்க. நிஜமா மோடம்னா நல்லா இருக்கும்டா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? டேய் அந்த HMD யோட இத்து போன ஃபோன் இருக்குல்ல, 10000 ரூபாய் 15000 ரூபாய்க்குலாம் செக்கவு. கோவா அது என்னதுடா அது ஒன்னு வந்துச்சடா இப்போ. பார்பியா? பார்பி இல்லடா, இவன் ஒருத்தன் பார்பி 10000 15000 கொலை பண்ணிட்டு இருப்பான் நேரம் போய். நார்மலா அந்த HD டிஸ்ப்ளேயோட யூனிசாக் ப்ராசஸரோட வந்துச்சு தெரியுமா? ஓகே. HMD Max. ஆமா ஆமா ஆமா. அந்த டிவைஸ்லாம்
5G சூப்பரா இருந்தது, இன்டோர்லயும் 5G கிடைச்சது. ஆனா இந்த 6300 7300 வேலைக்கு ஃபியூஷன் சொல்றீங்களா? ஃபியூஷன்ல இன்னொன்னு மேக்ஸ். ஓகே, 2 டிவைஸ் வந்துச்சுல, வச்சு நார்மல் அப்புறம் மேக்ஸ் இந்த மாதிரி. கிரஸ்ட் சொல்றீங்க? கிரஸ்ட் மேக்ஸ் அத தான சொல்றீங்க? கிரஸ்ட் மேக்ஸ் வந்துச்சுல, அதுல எல்லாம் 5G சூப்பரா இருக்காச்சு. அதனால சொன்னேன், எனக்கு 6300 மொக்கன்றதுக்கான சொல்ல வரல. டிமென்சிட்டியில எப்பயுமே நம்ம நண்பர்கள் என்ன சொல்றாங்க நம்மகிட்ட கமெண்ட் செக்ஷன்ல கூட, நெட்வொர்க் எனக்கு ரிலேபிளா இல்லைன்றாங்க. நான் அதுக்கு தான் சொன்னேன், அப்படியே நம்ம யூனிசாக் போட்டதுமே ஜென்சன் இம்பாக்ட் வந்து ஹை கிராபிக்ஸ் வச்சு அல்ட்ரா கிராபிக்ஸ்ல விளையாடுற மாதிரி தான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. 6300 போயிருந்தாவது அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சமாவது வர்த்தா இருந்துரும். கொஞ்சம் நல்ல யோசி. இந்த பேப்பரை வச்சு இது பண்ணிருக்கலாம். சொல்றது அது தவிர வந்து V3 ப்ரோன்னு ஒன்று இருக்கு. ஸோ இதுலேயும் வந்து 6300 தான். அது தவிர V3 கிளாசிக்னு ஒன்று இருக்கு, அதுவும் 6300 தான். எல்லாமே HD ப்ளஸ் இது மட்டும் ஃபுல் HD. இந்த ஸ்டைலஸ் ஃபோன் மட்டும் ஃபுல் HD. இதுலேயும் நெக்ஸ்ட் பேப்பர் தானாமே. V3 ப்ரோ நெக்ஸ்ட் பேப்பர் டிஸ்பிளே தானா? பேப்பர் போட்டு. ஸோ அதுக்கு இதுக்கு என்னன்னா இதில் வந்து ஸ்டைலஸ் இருக்காது. இல்லை ஃபுல் HD தான். இது வந்து இது ரெண்டும் HD ப்ளஸ். V3 ப்ரோ நெக்ஸ்ட் பேப்பர் டிஸ்ப்ளேல சாதாரண இல்லடா, அது ஆனா நெக்ஸ்ட் பேப்பர் டிஸ்ப்ளேல பாக்கும்போது உனக்கு அந்த பிக்சலேஷன் ஒரு மேட்டரா இருக்காது, கலரா பாக்கும்போது தான் கண்ட்ரோல் இருக்கும். நான் சொல்றேன், அதான் ரெண்டுமே வந்து 7 நாள் அந்த ஈங்க் மட்டும் அந்த யூஸ் பண்ணீங்கன்னா, ஈங்க் இல்ல ஈங்க் மாதிரி டிஸ்ப்ளே இல்ல வலிக்குமா வலிக்காதானே? வலிக்காது. டேய் அதுக்கு தான்டா அது வலிக்காது. அதுக்காக தானே அது கண்ணு வலிக்காம இருக்கிறதுக்கு தான். ரெஃப்ரெஷ் ரேட்டே தேவையில்ல, வலிக்காது. ஈங்க் பேனலோட அட்வான்டேஜ். ஆனா என்ன ஒரு விசித்திரமான இதுன்னா, இந்த V3 ப்ரோ இருக்குல்ல, அதுல 50 MP மெயின் கேமரா, அதுக்கப்புறம் 0.08 MP செகண்டரி கேமராவா, அது டெப்த்துக்கோ 10 வாட் சார்ஜிங்கா. ஆனா V3 கிளாசிக்ல வந்து 50 MP மெயின் கேமரா, 5 MP செகண்டரி கேமரான்னு போட்டுருக்கு. மோஸ்ட்லி அல்ட்ரா வைட் தான் இருக்கும். அதுல வந்து 18 வாட் சார்ஜிங் இருக்கு. சரி, கிளாசிக் எவ்வளவு ப்ளஸ் எவ்வளவு? அது கிளாசிக் தான் என்ட்ரி லெவல், அந்த சீப்பர் மாடல். இதுல இருந்து NXT பேப்பர்லாம் இல்ல. ஐயோ கன்ஃபியூஸ் ஆகுது. சரி ஓகே. ஓ NXT பேப்பருக்கு தான் காஸ்ட் அப்ப. ஆனா அதுக்காக 10 வாட்டா? அதுக்காக 10 வாட் 0.08. எந்த டிபார்ட்மென்ட் போனாலும் இது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல. வாய்ப்பே இல்லை. நான் என்ன சொல்றேன், ஹைசென்ஸ், ஆல்கட்டல், இப்போ ஆல்கட்டல் கூட விடுங்க, ஹைசென்ஸ்ல வந்து சைனால நிறைய நல்ல ஈங்க் பேனலோடய இருக்கு போன். எனக்கு நெக்ஸ்ட் பேப்பர் கூட கிடையாது. பேப்பரை கட் பண்ணி மொபைல்ல ஒட்டிக்கங்க, அதுவே பெஸ்ட். அந்த அளவுக்கு விரக்தி போயிட்டியா நீ? இதுல வந்து நெக்ஸ்ட் பேப்பர் இல்ல, கிளாசிக்ல நெக்ஸ்ட் விஷன் டிஸ்ப்ளே அப்படின்ட்டு ஏதோ ஒன்று போடுறாங்க. இதெல்லாம் built in NFC இருக்கு. அதெல்லாம் NFC நிறைய பேர் கேக்குறாங்கடா, அதனால தான் படிக்கிறான். நிறைய பேர் வந்து இந்த ஆல்கட்டல் வாங்கலாமான்னு கூட நேத்து கூட நீ கமெண்ட் எடுத்த. எப்படி இருக்கு? வாங்காதீங்க, யூஸ் பண்ணாமே வாங்காதீங்கன்னா 6000 என்ன 6000 மட்டும் தான் உனக்கு. இது வேற என்ன நல்லா இருக்கு சொல்லுங்க. ஸ்டைலிஷ் இருக்கு இதுல, அதுல VGA இல்ல, இதுல VGA இல்ல, இதுல 108 MP கேமராலாம் இருக்குல்ல. Snapdragon 662 ஈங்க் கரெக்ட்டா 1200 64,000. ஆமா, ஆனா எப்படி இருக்கு பாரு போன். இம்போர்ட்டடா? இம்போர்ட் பண்றனால இது சைனால வாங்கினா கம்மியா இருக்கும். இதான் போன் மொத்தமே ஈங்க் தான், கலரே கிடையாது. அப்படியா? ஆமா, போனே இதுதான். அதான் இந்த மாதிரி நிறைய இருக்கு. இது நம்ம அங்க டைரக்டா வாங்கினா ரேட் கம்மியா இருக்கும்டா சைனாலேயே. பரவாயில்ல, இந்த மாதிரிலாம் டிவைசஸ்லாம் இருக்கு. இந்த A9 ப்ரோன்னு ஒன்று இருக்கு. ப்ரோ வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் சார். கலர் இங்க் பேனல் ஃபோன்ஸ்லாம் இருக்கு. இம்போர்ட் பண்றதெல்லாம் வேஸ்ட். இது இம்போர்ட்லாம் அவ்வளோ காசு கொடுத்தா இம்போர்ட்லாம் பண்ணா கஸ்டம்ஸ்ல தனியா ஒரு பில்லு போடுவாங்க. அவ்வளவுதான் வாழ்க்கை. இம்போர்ட் பண்றதெல்லாம் வேஸ்ட். யாராவது சைனால இருந்தாங்கன்னா அவங்க வாங்கிட்டு வர சொல்லலாம், அவ்வளவுதான். சே, இந்த மாதிரி ஃபோன்ஸ் எல்லாம் இப்போ அந்த மினிமல் ஃபோன் ஒன்று பார்த்துருப்பியே, QWERTY போர்டோட. எல்லாம் வித்தியாசமா ஃபோன் வருது. சரி, அடுத்த கமெண்ட். அடுத்த கமெண்ட் என்னன்னா ஹை அப்படின்றவர் கேட்டிருக்காரு. My iPhone 13 battery went to 59%. Should I change the battery or should I swap the mobile? No damage in the mobile, no issue except battery. The battery cost 20% of my buying cost. I have been using it for more than 2 years. ப்ரோ பேட்டரி மாத்திருங்க ப்ரோ. 13 உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா பேட்டரி மாத்திருங்க. 13 உங்களுக்கு பிடிக்கலனாலும் பேட்டரி மாத்தி வீட்டில் யாருக்கா கொடுத்துருங்க. கரெக்ட் தானே? அட்லீஸ்ட் வேற யாராவது கொஞ்சம் ஐபோன் ரீசேல் வேல்யூனா எவ்வளவு போகும்? 13. இந்த பேட்டரியை பார்த்ததுமே அவன் திருச்சி ஓடிடுவான். பேட்டரி மாத்திட்டு வித்தாங்க. பேட்டரி மாத்துறதுக்கே எப்படியும் 5000 இருந்து 6000 ஆயிடும். அதுக்கப்புறம் விற்கும் போது அவருக்கு மன உளைச்சல் தான் ஆகும். எதுக்கு? அப்போ 20% ஆஃப் காஸ்ட்னா இப்போ எவ்வளவு வாங்கியிருப்பான்னு பார்த்துக்கோ. ஆமா, அதான் இப்போ யோசிச்சு பாரு. ஒரு 30,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு, அதான் 6000 ரூபாய் பேட்டரி சொல்றாங்க போல. அப்போ என்ன இருக்கும் அவருக்கு? அவர் செகண்ட்ஸ்ல வாங்கியிருப்பாரு போல. அவர் சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அப்படிதான் இருக்கு. புதுசாலாம் வாங்கியிருந்தாருன்னா மனுஷன் இன்னும் விரக்தியா இருப்பாரு. ஆமா, ஐபோன் 13 யார் இப்போ வாங்குவா? இப்போ யாரும் 2 இயர்ஸ் முன்னாடி தான் சொல்றேன். புதுசு வாங்கியிருந்தா அப்போ ரேட் அதிகம். 2 இயர்ஸ் முன்னாடி அவர் யூஸ் தான் வாங்கியிருப்பாரு, அதனால தான் 30,000. அவர் வாங்கும் போதே அநேகமா 80% கிட்ட பேட்டரி இருந்திருக்கும் சார். இதுக்கே எப்படின்றியே நிறைய பேர் வந்து ஐபோன் 11 வாங்கலாமான்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ
அது சும்மா வாங்கி ஐபோனுக்கு ப்ரோ எனக்கு செகண்டரி ஃபோன் யூஸ் பண்ணோம், ஐபோன் 11 வாங்கிக்கலாமா? சும்மா நானும் ஐபோன் வச்சிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறேன். அந்த அளவுக்கு ஒர்த் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து ஐபோன் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டும் தான். இப்போ பாருங்களேன் எப்படி ஆயிடுச்சுன்னா 2018-19 டைம்ல நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ ஃபோன் இருந்தாலும் வீடியோ போட்டுருவோம். ஐபோன் வந்து எதுக்கு ஒர்த்து அப்படின்னு சொல்லி பேசியிருப்போம். சரியா, என்னென்ன மாதிரியான சப்ஜெக்ட்டுக்கு ஓகே, இப்போ பர்ஃபார்மன்ஸா, சோஷியல் ஆப்ஸா, ஃபோன் வந்து பில்டு குவாலிட்டியா, பேட்டரி லைஃபா, இதெல்லாம் கூட நாங்கள் அப்போ பாசிட்டிவா சொல்லியிருந்திருப்போம். அப்படின்னு காலங்கள் மாற மாற எல்லாமே மாறி இப்போ என்னடானா சைனா கிட்ட போய் எல்லாரும் பிச்சை எடுக்க வேண்டியதாகி போச்சு சிலிக்கா கார்பைட் பேட்டரினால. அடுத்த ஸ்டோரி என்னன்னா போயிடுச்சு. இப்போ அதுவும் இல்லைன்றேன். பிராண்ட் வேல்யூனா என்ன? பிராண்ட் வேல்யூ முன்ன என்ன சொன்னாங்கன்னா ஃபோன் வாங்கினேன், வாங்கி 5 மாசம் கழிச்சு போய் விற்கலான்னு பார்த்தா நான் வாங்கினதுல இருந்து 10,000 தான் கம்மியா விற்குது. பரவாயில்ல, எனக்கு நான் போட்ட காசுக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு, 5 மாசம் யூஸும் பண்ணிட்டேன், மாசம் 2,000 ரூபா வாடகை மாதிரி நினைச்சுப்பாங்க. இப்ப அப்படிலாம் விற்க முடியல. இப்பெல்லாம் வாங்கினது கஷ்டப்பட்டு இப்போ டீல்ல வாங்கினாலே திரும்ப போய் விற்கலான்னு பார்த்தா ப்ரோ டீல்லே 50,000 வருது ப்ரோ அப்படின்னு வாங்க. எடுத்து முன்னாடிலாம் நல்ல ரீசேல் வேல்யூ இருந்துச்சு. இப்போ கதெல்லாம் மாறிடுச்சு, நிறைய வந்துருச்சு. இப்போ எந்த ஃபோனுமே ரீசேல் வேல்யூ அந்த அளவுக்கு இல்லை. இப்போ இது எனக்கு பார்க்க எப்படி இருக்குன்னா ஒரு வகையில ஆப்பிளுக்கு ரீசேல் வேல்யூ குறையுதுன்னு இல்லை, பட் மக்கள் வந்து தெளிவாயிட்டாங்க. எலக்ட்ரானிக் கேட்ஜெட்னா அவ்வளவுதான். நீங்க ரீசேல் வேல்யூக்காக வந்து ஃபோன் வாங்காதீங்க. ஆமா, அது பிராண்ட் சில பேர் மாத்துவாங்க. யூஎஸ் மாதிரி மார்க்கெட்லாம் வந்து யூஎஸ் மாதிரி மார்க்கெட்லாம் அந்த எக்ஸ்சேஞ்ச் வேல்யூக்கு நிறைய கொடுப்பான், அஃபிஷியலாவே நிறைய கொடுப்பான். கரெக்ட் தான். சரி, அடுத்த நியூஸ் போவோம். யூஎஸ் மாதிரி மார்க்கெட்ல நத்திங் எக்ஸ்ட்ராவா காசு தருவான் பாரு. நான் எங்க சொன்னேன்? இல்ல நான் சொல்றேன் வாங்கின மன உளைச்சலுக்கு போயிட்டு மென்டலுக்கு பாத்துக்கோங்க அப்படின்னு. நான் பிராண்ட் வேல்யூ பத்தி நான் பேசிக்கிறேன். பிராண்ட் வேல்யூ நீ முதல்ல அதுல ஒரு போன் வாங்க மாட்டீங்க. ஏன் அதெல்லாம் விடுற, சும்மா இதே சொல்லிட்டு இருக்கானுங்க. நான் என்ன கேக்குறேன், வாங்க மாட்டேங்கிற நீ, அப்புறம் என்ன பிராண்ட் வேல்யூ? சொல்லு. ஜெப்ரா சூப்பரா இருக்கு அது. இவனே வாங்க மாட்டான், இதுல உங்க எல்லாரையும் வாங்க சொல்றான். அப்பயே நீங்க உசாரா வேணாமா? இவர் ஒருத்தர் ஒரு நியூஸ் படியா கேப் விட்டுக்கிட்டு வாங்க வச்சார். ஐயோ ஐயோ, கொஞ்சம் கேப் விட்டா இவர் எடுத்துடுறாரு. அது ஜெப்ரானிக்ஸ் எப்படி இருந்துச்சு நீங்க யூஸ் பண்ணி? நல்லா இருக்கு சார், எடுத்துட்டு வரேன். 50 dB ANC ஓட ஹைபிரிட் ANC சைலன்சியோ. ஆமா, பேரு என்ன 111. அது நீங்க வந்து எல்லா நம்பரும் யூஸ் பண்ணிட்டாங்க. 100 மேல ஏதாவது நம்பர் இருக்கணும். அது ஃபேன்சி நம்பரா இருக்கு 111. செனைசர் இருக்குல்ல, செனைசர், அப்புறம் போஸ், அவங்க மாதிரி டிசைன் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி டிசைன் ஆக்சுவலா அது அப்படியே காப்பி அடிச்சிருச்சு. அடுத்த ட்விஸ்ட் என்னன்னா, கிரஷர் யூவோ இருக்குல்ல, அத மாதிரி இருக்கு இதுல பேஸ். அப்படியா? அது ஒரு மான் கிரஷர் பட்டன் எஃபெக்ட் பட்டன் இருக்கு. அந்த பட்டனை பிடிச்சி அழுத்தினா சவுண்ட் மான்ஸ்டர் மோட் அப்படின்னு போகும். அப்போ உடனே இங்க இந்த இது எஃபெக்ட் இருக்கும். காப்பி அடிச்சானுங்களா? காப்பி அடிக்கிறாங்க, அடிக்கல வேற விஷயம். 3000 ரூபாய்க்கு கிடைக்குது இல்ல, அதான் இப்ப ட்விஸ்ட். இவ்வளவு கம்மி காசு கொடுக்குறாங்க எல்லாத்தையும். பேட்டன்டட் தானே, சூப்பர் இல்ல. அது பேட்டன்டட் வந்து வைப்ரேஷன் எஃபெக்ட் மாதிரி வருது இல்ல. இவன் பேஸ்க்கு உள்ள வச்சிருக்கிற அந்த சேம்பர் கேப், ஏர் கேப் டிராவல் அதுலயே சூப்பரா இருக்கு. அதெல்லாம் போடவே இல்லையா இந்த மாதிரி? இவங்க எங்க போட்டாங்க? இவங்களுக்கு இப்படி ஒரு ஹெட்செட் அவங்க கம்பெனில இருக்குனே தெரியாம தான் பிரஸ் ரிலீஸ் போட்டுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு சிஇஓக்கே தெரிஞ்சிருக்காது இதெல்லாம். டைட்டிலே அப்படி தான்டா வச்சோம். அதனால ஏன்னா அந்த அளவுக்கு எஃபெக்ட் நல்லா இருந்தது. எல்லாரும் அதை லிசன் பண்ண எல்லாரும் சூப்பர். 35 மணி நேரம் போட்டுருக்கு. அதை லிசன் பண்ண எல்லாரும் சூப்பர் சொல்லிட்டாங்க. நாளை எடுத்துட்டு வாங்க. நீயும் நம்ம டிவிடி ஷோல லிசன் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. நல்லா இருந்தது. குட். கால் குவாலிட்டி எப்படி இருக்கு? கால் குவாலிட்டி இன்டோருக்கு ஓகே வச்சா, அவுட்டோருக்கு நம்ம இதெல்லாம் எங்க யூஸ் பண்றது? இன்டோர்ல ஓகே. 235 கிராம் அப்படின்னு போட்டுருக்கு. ஆமா, வெயிட் நம்பர் தெரியல. 1.5 மணி நேரம் சார்ஜ் ஆகும் அப்படின்னு போட்டுருக்கு. இங்க அவுட்டோர் வந்து போன் கண்டக்ஷன் தான் யூஸ் பண்றாங்க. டுவல் பேரிங். அது வேற ஆல்ரெடி ஒருத்தர் கேட்டாங்க. 75000 ரூபீஸ். போன் கண்டக்ஷன் ஆக்சுவலா நம்ம ஊர்ல இருக்குதாமேடா. இங்க என்ன பிராண்ட்? அந்த ஷாக்ஸ் யூஸ் பண்ணினேன் அப்படினா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இப்ப சேல்ல இருக்கா? ஆமா, ஒருத்தர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஆல்ரெடி கமெண்ட்ல போட்டுருந்தாரு. ஷாக்ஸா? ஆமா வாட்ஸா, எனக்கு அனுப்பியிருந்தாங்க. நான் அது தேடினேன், இதுல இல்ல. நான் நாளைக்கு எடுத்துட்டு வரேன், அதெல்லாம் எடுத்துட்டு வரேன். அது பேரு என்ன ஏதுன்னு. இவரு நம்ம பிரேம்குமார் சார் இருக்காருல்ல, அவர் வேற அனுப்பியிருந்தாரு. வேணா போஸ்ல போய் வாங்கிக்கோ சொல்லுங்க. அவர் தான் அதுல இருக்கானே, போன் கண்டக்ஷன் போஸ்ல இருக்கு. போஷா. ஓகே ஓகே. அது இங்க யூஎஸ்ல யூரோப்லலாம் இருக்கு. இந்தியால வந்து ஏதோ ஒண்ணு அதான் இப்போ இவன் சொன்னானே அதுல ஷாக்ஸ் இருக்கு. அப்ப இந்தியால இருக்கு. ஸோ இது ஆல்ரெடி சேலில் இருக்குங்க. இதில் எம்ஆர்பி எவ்வளோ போட்டோன்னா 9000 போட்டிருக்காங்க. ஆனால் நாங்கள் 3000 விற்கிறாங்க. மலிவு விலையில் விற்கிறோம். அது சும்மா இதே மாதிரி தான் ஒரு ஹெட்செட்டில் 4500 ரூபா போட்டிருந்தாங்க. என்னது இது 4500 ரூபாய் அப்படின்னு செக் பண்ணேன். பார்த்தா 750 ரூபா தான். செமையா இருக்கு. உங்களுக்காக 750 ரூபாய் கொடுக்குறோம். ஓகே ராஜேஷ், ஹாய் ப்ரோ, currently using OnePlus 13 but I like compact phone. I'm planning to switch Xiaomi 15 because of the compact phone.
Now I'm comfortable with Oxygen OS, 2K display and 600 mAh battery life. 1000 Network also good. 6000 mAh battery. இப்போ Xiaomi 15 நம்பி போலாமா because of the compact ratio or OnePlus 13s க்கு வெயிட் பண்ணலாமா because of high battery capacity? Please suggest me. இப்போதானே வாங்கியிருக்க 13 தானே வாங்கியிருக்காரு அவருக்கு வந்து காம்பாக்டா வேணும், எனக்கு இது வந்து வேணாம் அப்படின்னு ஓவரா இருக்கு. அப்படி இல்ல, ராஜேஷ் ப்ரோட்ட கேட்கணும் ஏன் ப்ரோ OnePlus 13 வேணான்னு சொல்றீங்க. ஏன்னா இப்போ காமேஷ் ப்ரோ வந்து ஆஃப்லைன் ஸ்டோர் போய் அதாவது சப்போர்ட் கிட்ட போகும்போது சொல்லியிருக்காங்க இது ஒரு கேமிங் ஃபோன், நீங்க வந்து கேமிங் ஃபோனை வாங்கிட்டு கேமரா எதிர்பார்க்கறதுல நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இவரும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. காம்பாக்ட் ஃபோன்னு சொல்லி உங்களுக்கு அல்ட்ரா வைட் காம்பாக்ட் ஃபோன் 13 ஆமா. இப்போ உங்களுக்கு அல்ட்ரா வைட் கேமரா தேவையில்லை. எதுரா இதுல 13s போறேங்கறா? அல்ட்ரா வைட் கேமரா 13s போறேங்கறாரா என்ன? ஆமா, பேட்டரிக்காக அதுக்கு போலாமா? ஏன்னா ஷைமில வந்து கொஞ்சம் சின்ன பேட்டரி, அதுக்காக போலாமா அப்படின்னு கேக்குறாரு. ஆனா ஷைமியோட கம்மியா தான் இருக்கும். இவருக்கு காம்பாக்ட் மட்டும் தான் வேணும் அப்படின்னா வந்து 13s. ஏன்னா ஆக்சிஜன் வாய்ஸ் ஒரு கம்ஃபர்ட் ஐட்டம் அப்படின்றாரு. உங்களுக்கு கேமரா வேணும், சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னா சாலிட்னா அத கன்சிஸ்டன்ட்டா வரும், போர்ட்ரேட் போட்டோஸ் நல்லா இருக்கும். 15 தான் போணும். அதுதான் நீங்க எது பேஸ் பண்ணி இப்போ நீங்க பெர்ஃபார்மன்ஸ் போதும், பேட்டரி லைஃப் போதும், காம்பாக்டா இருந்தா போதும்னா 13s. எக்ஸ்ட்ரா கேமராவும் கொஞ்சம் ரொம்ப சாலிடா பெர்ஃபார்ம் பண்ணனும்னா Xiaomi. ஓகே, அடுத்தது OnePlus A5 ரேசிங் எடிஷன், A5 அல்ட்ரா எடிஷன் வந்து மே 27ஆம் தேதி வந்து லான்ச் ஆகுது. என்ன இந்தியா லான்ச் ஆகுமா? ஸோ இது வந்து A5 ரேசிங் எடிஷன் வந்து Nord 5 அப்படின்னு லான்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது Nord 1 மாதிரி இருக்கு. இது வந்து அல்ட்ரா எடிஷனு, இது வந்து 9400 ப்ளஸ். இதுதான் வந்து Nord 5 டிசைன் மாத்திட்டாங்க மோஸ்ட்லி. போன வாட்டி மாத்தினாங்க இல்ல, பாக்குறதுக்கு இப்போ எப்படி இருக்குன்னா iPhone 10 டிசைன் நடுவுல மட்டும் ஃபிளாஷை போட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா செட் ஆயிடும். iPhone 10 பாத்துர்க்கல டிசைன். சைனால வேற கேமரா அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அது வரிசையா இருந்தது. இது அப்படிதான். இது ரெண்டே கேமரா தானே இருக்கு. அப்புறம் என்ன இது பாருங்க, அது வந்து சைனா ஒன்லி, மோஸ்ட்லி சைனா ஒன்லியா தான் இருக்குது. இது வந்து சைனா ஒன்லி. இது வந்து நார்டுன்னு லான்ச் ஆகும் 9400 EOட. ஓஹோ. ஸோ இதில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க 12/256, 16/256, 12/512, 16/512. அதில் வந்து 1TB மாடலும் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 6.77 inch 1.5K LTPS ஸ்க்ரீன் தான், LTPS ஸ்க்ரீன் கிடையாது. சைனாவில் வந்து 50MP 2MP தான் வந்து இருக்கும். மேபி இந்தியாவுக்கு வரும்போது அல்ட்ரா வைடு. இப்போ 13 நமக்கு அப்படி தான் ஃபேஸ் ஆச்சு இல்லையா? நம்ம ஊருக்கு வரும்போது மட்டும் எக்ஸ்க்ளூசிவ், அவங்க ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய மாதிரியே. ஸோ கேமரா அங்கேயும் 16MP ஃப்ரண்ட் கேமரா தான் போட்டிருக்கு. ஸோ இந்தியாவுக்கு வரும்போது மேபி 32MP யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்தியன் மார்க்கெட் அப்படி இருக்குதுங்க. ஸோ ரெண்டுத்துலையுமே வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான், மெட்டல் ஃப்ரேம் கிடையாதுன்னு போட்டிருக்கு. ஸோ இந்தியாவில் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஏன்னா அங்கே சைனாவில் வந்து இது Nord 4 அப்படி தான் இருந்துச்சு, பிளாஸ்டிக் தான் இருந்துச்சு. இங்கே வந்து மெட்டல், ஃபுல்லாக மெட்டலே கொடுத்தாங்க. அது தவிர OnePlus Buds 4 இதுவும் லான்ச் ஆகுதாமே அந்த ஈவெண்ட்டில் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சூப்பர் சூப்பர். அடுத்த கமெண்ட் வேற இது போட்டிருக்கு, டாக் டியூவல் டாக் போட்டிருக்கு. இதுல தான் டியூவல் டாக் இருந்துச்சு. இது வச்சா டியூவல் டிரைவரா? டியூவல் டிரைவர் ப்ளஸ் டியூவல் ட்ராக். சூப்பர். அது வந்து நம்ம பட்ஸ் ப்ரோ 3 அதுல பட்ஸ் ப்ரோல இருந்துச்சு. அது வந்து இப்போ இதுக்கு வருது. இப்போ இவங்களும் டியூவல் டாக்னு தான் சொல்றாங்க. Realme பட்ஸ் ஆர் சவுண்ட் ப்ரோவா? டியூவல் டிரைவர் ப்ளஸ் டியூவல் டாக். அதுவும் லான்ச் ஆகுதுல்ல இதோட GT யோட. அதுவும் டியூவல் டிரைவர் ப்ளஸ் டியூவல் டாக். 53dB ANC டியூவல் டிரைவர் டியூவல் 5000 ரூபா அப்படின்னுவாங்க. அது அதுக்கும் இதுக்கும் காம்படிஷன் இருக்கும். அப்போ இது 5500 ரூபாய் இருந்துச்சு, இது 5500 ரூபாய், அது 5000 ரூபாய், 500 ரூபாய் வித்தியாசம் இருக்கும். அந்த மாதிரி போன வாட்டி அதே தான் காம்படிஷன். ஆமா, பட்ஸ் ஆர் 5 ப்ரோ வரும்போது பட்ஸ் 3 வந்துச்சு. இப்போ பட்ஸ் 6 ப்ரோவே வந்துருச்சு. 7 ப்ரோ இப்போ வரப்போகுது. ஓகே, இல்ல அதான் இப்போ 7 ப்ரோவே வரப்போகுது. ஆனா இன்னும் வந்து பட்ஸ் 3லயே சுத்திட்டு இருக்காங்க. பட்ஸ் 4 தான் இப்போ வருது. ஓகே, அடுத்த கமெண்ட் ஷார்ப் சதீஷ். கீக்ஸ் உங்ககிட்ட கேட்டு தான் ப்ரோ போக்கோ F5 11500 பர்ச்சேஸ் பண்ணேன். பர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி, ஆனா ஹீட்டிங் ரொம்ப ஹையா இருக்கு. நார்மல் யூஸ் பண்ணா கூட ஹீட்டிங் இருக்கு. நான் ஆப் 8 தான் யூஸ் பண்ணேன். ஸோ அதை சேல் பண்ணிட்டேன். iQOO Neo 7 Pro 12/256 15K செகண்ட் ஹேண்ட் மொபைல் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஃபுல் கிட் Neo 7 Pro 15 ஒர்த்தா சொல்லுங்க. iQOO எனக்கு ஓகே தான் ப்ரோ, நோ ஹீட்டிங், நார்மல் யூசேஜ், கேமிங் ப்ளே பண்ணும்போது மட்டும் லைட்டா ஹீட், ஸோ நோ ப்ராப்ளம். ஆனால் போக்கோ ஹீட்டிங் அயன் பாக்ஸ் மாதிரி. ஆமாம் ப்ரோ, போக்கோ எப்பயுமே வந்து லிமிட்டே பண்ண மாட்டேங்கிறான்.
அவன் வந்து த்ராட்டில் பண்ணவே மாட்டான். த்ராட்டிலே பண்ணாமல் வந்து ஃபுல்லாக என்ன இருக்கோ அப்படியே பர்ஃபார்மன்ஸ் சீரிஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு ராவாக இருக்கும். அப்படியே எல்லாத்துலேயும் அப்படி தான் கொடுக்குறான். உண்மைதான். ஏன்னா நம்ம அந்த இதெல்லாம் டெஸ்ட் பண்ணும்போது ஸ்டெபிலிட்டி டெஸ்ட்லாம் அப்படி தானே இருக்குது. ஹீட் வந்து வேற லெவலில் போகுது. ஆனாலும் கீழே குறைக்கவே மாட்டேங்குது. மற்றதெல்லாம் நான் வேணா டெம்பரேச்சரை குறைக்கிறதுக்காக சர்லின்னு பர்ஃபார்மன்ஸ் இறக்கி விட்டுரும். இதில் மட்டும் இல்லை, முதல்லேருந்தே அப்படி தான் இருக்குது போக்கோ. ஹிமாலயன் மாதிரி நிறைய ஹீட் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஏர் கூலிங்கில் குறையும். ஹீட் ஆகி கடைசியில் என்னைக்காவது ஒரு நாள் புரிஞ்சு கிடக்கும். எது வேற எது புரியும்? போனா ஹிமாலயன் போர்டு ஹிமாலயன் புரிஞ்சு கிடக்குமா? அடுத்து ஸ்னாப் டிராகன் சம்மிட் 2025. இந்த வாட்டி வந்து செப்டம்பர் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து ஸ்னாப் டிராகன் 8 Elite 2 லான்ச் பண்ணுறாங்க. போடு எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டிசம்பர்லேருந்து நவம்பர் வந்து அப்புறம் அக்டோபர் வந்து இப்போ வந்து செப்டம்பர், அதுக்கு அடுத்த வருஷம் வந்து ஆகஸ்ட், அப்புறம் ஜூன், ஜூலை, அப்படியே வந்து அந்த வருஷமே ஜனவரி ஒரு ப்ராசர், டிசம்பர் ஒரு ப்ராசர், அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் ஆகிடுவாங்க. பார்த்துக்கோங்க. அது தவிர எக்ஸிலீட்டோட அடுத்த சக்ஸஸர் 2023 வந்துச்சு எக்ஸிலீட்டு. அதோட சக்ஸஸரும் வந்து வருது, பிசிக்காக இதுவும் வருது அப்படின்னு போட்டிருக்காங்க. லீக் படி வந்து டிஎஸ்எம்சியோட N3P-யோட இதுதான் வருது. இன்னும் 3 nm தான் இருக்கும், ஸோ 2 nm மூவ் ஆக மாட்டாங்க அப்படின்னு இருக்கு. Xiaomi 16 சீரிஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு தொண்டை போட்டு வச்சுட்டாங்க. ஸோ செப்டம்பர் லாஸ்ட் வீக் வந்து Xiaomi 16 சீரிஸ் வந்து லான்ச் ஆகும். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து 8 Elite. ஸோ இது எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா iPhone 17 சீரிஸோட கம்பீட் பண்ணோம் அப்படின்னு பண்ணுறாங்க அப்படின்ட்டு வந்து ரூமரில் இருக்குது. ஐஃபோன் எதுக்கு வந்து ஐஃபோனோட எதுக்கு கம்பீட் பண்ணோம் இவங்க? பைத்தியம். செப்டம்பருக்கு மிட்லேயே வந்து ஐஃபோன் லான்ச் ஆகிடும். செப்டம்பர் எண்டுக்குள்ளேயே ஐஃபோன் சேல்ஸுக்கு வரத்துக்குள்ளேயே வந்து இதில் லான்ச் பண்ணிடணும் அப்படின்ட்டு குவால்காம் இருக்காங்க. மற்ற பிராண்ட்ஸ் தான் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்களாம் குவால்காம் அப்படின்னு போட்டிருக்கு. எல்லா பிராண்ட்ஸும் வந்து ஐஃபோன் எல்லாம் வாங்கிட போகிறாங்க, அதுக்கு முன்னாடி வந்து ஆண்ட்ராய்டு இது பண்ணி ஐஃபோன் வாங்கணும்னு முடிவு பண்ணாமல் ஐஃபோன் தான் வாங்குவான், அதெல்லாம் மாற்ற முடியாது. ஐஃபோனை பார்த்து வந்து இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்களாம் அதுக்குள்ளே. இல்லை, ஆல்ரெடி ஐஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க மோஸ்ட்டாக அதிலே தான் இருக்காங்க, அதை விட்டு வெளில வர மாட்டாங்கன்னும் போது நீங்கள் எக்ஸ்ட்ரா அதை வேகமாக Elite 2 லான்ச் பண்ணிட்டா மட்டும் எல்லாரும் வந்து இது வாங்கிடுவாங்களா? Elite 2 இல்லை, அவங்க ஃபோன்ஸை கொண்டு வரணும்ல, அது போட்டியா? அப்போனா நத்திங் 4 வந்து இதுதானே Elite 2 தான் ஓடு. இது நத்திங் ஃபோன் 3 4 நத்திங் ஃபோன் 3 அதுதானா? அப்படியா? ஓடு. ஜூலைலயே உங்களுக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உள்ள சிப்பே இருக்காது, அங்க குவால்காமோட செல்ல குவால்காம் ஸ்னாப்டிராகன் ஃபார் நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒண்ணுமே இருக்காது, நத்திங். இல்லை, நாங்கள் ஜூலைலேயே உங்களுக்கு கொடுக்குறோம், ஆனால் ஃபோன் நீங்கள் வந்து அக்டோபர் தான் வைக்கணும். ஷாமிக்கு அடுத்தது தான் நாங்கள் வைக்கணும், அது வரைக்கும் ப்ரீ புக் பண்ணிட்டு கம்முன்னு உட்காருங்க. இல்லை அதெல்லாம் முடியாது. ஆமாம், நாங்கள் அதுக்கு நாங்கள் நத்திங் ஃபோன் 3 ப்ரோன்னு ஒன்று விட்டுப்போம். அதுக்கப்புறம் அல்ட்ரா அல்ட்ரா 200X 200X. ஆமாம், வேற லெவலாக இருக்கும். 5 இன்ச் சென்சார் அப்படியே போங்க நீங்க. Xiaomi 16ஓட ரெண்டர்ஸ் வந்துருச்சு, பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? அதே மாதிரி தான் இருக்கு. இல்லடா, அந்த டியூயல் ஃபினிஷ் இருக்குல்ல, அது சூப்பரா இருக்கு. அது வந்து இந்த பிக்சல் மாதிரி பண்ணிருக்காங்க. ஏதோ தனியா இந்த இதுலலாம் இருக்கும் பாரு, ஒயர்லெஸ் சார்ஜிங், இதுலலாம் பெருசா ஒயர்லெஸ் சார்ஜிங் பிளேஸ் அப்படின்ட்டு. இது பார்க்கறதுக்கு இது மாதிரியே இருக்கு. பிக்சல் 2 XL, பிக்சல் 3 அப்படியே அதே மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஸ்லைட்டா எக்ஸ்ட்ரா கவர் இருக்க மாதிரி இருக்கு. கேமரா அதே மாதிரி தான் இருக்கு, ட்ரிபிள் கேமரா செட்டப்பு அதே மாதிரி தான் இருக்குது, எந்த சேஞ்சுமே இல்லை அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் இந்த வாட்டி வந்து இந்த ரூமரை என்னால் நம்ப முடியல. 6800 mAh ரூமரில் இருக்குது. எப்படியா வந்து ஒரு 6.3 இன்ச்சில் வந்து 6800 அந்த அளவுக்கு போயிடுச்சா? இது வரைக்கும் யாருமே இந்த காம்பேக்ட் ஃபோனில் இவ்வளோ பெரிய பேட்டரி யூஸே பண்ணது 6260 தான் இப்போதைக்கு ஹை. அது இப்போ வரப்போகிற 13S இவங்க அதை பீட் பண்ணுறாங்க போல. 6500 சொல்லியிருந்தா கொஞ்சம் பக்கத்தில் இருந்து. இதுக்கு முன்னாடி வந்து 5240 தான் இருக்கு, அதுலேருந்து அப்படியே ஜம்பா. இந்த டிசைனை ஓகே சொன்னீங்க, நீங்கள் லீஜூனுக்கு மாற்ற சொல்லுங்கள். இல்லை இல்லை, நல்லா தான் இருக்கும். நீங்கள் ஓகே சொன்னது சொல்லி தான் போயிருக்கு. ஆமாம் ஆமாம், வேறு வேலை இல்லை. நான் ஓகே சொன்னேன்னா யாரும் அவன் ஏதோ தனியாக கத்திட்டு இருக்கான்ட்டு போயிடுவாங்க. லீஜூன்னு இவரும் மாமா மச்சான் மாதிரிங்க. ஆமாம், நீ வேணா மச்சான் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த மங்காத்தா அஜித் அர்ஜுன் மாதிரி அந்த காரை டீசர் போட்டுட்டு இருக்காரு, பச்சை கலர் காரு. ஆமாடா, என்னென்னமோ போட்டுக்கு அது லீஜன் டீசர் போட்டுட்டு பச்சை கலர் வேற ஒன்று. அப்போ அவர் அஜித், நம்மால் அர்ஜுன். நீ உள்ள நான் வெளில.
அடுத்தது guy. ஐகோ நியோ 10 ப்ரோ ப்ளஸ் வந்து இது லான்ச் ஆயிடுச்சு. நிறுத்துறதா இல்லையா? நியோ 10ன்னாங்க, 10R-னாங்க, 10R ப்ரோ, 10R ப்ரோ ப்ளஸ் எங்க போகுது? இப்போ சைனால வந்து 10 ப்ரோ 10 ப்ரோ 10 ப்ரோ ப்ளஸ்ஸே வந்துச்சு. இந்தியாவில் வந்து இப்போதான் வந்து 10 வருது. ஆமா, ப்ரோ ப்ளஸ் ப்ளஸ் வருது. 10 ப்ரோ ப்ளஸ் மேக்ஸ் அல்ட்ரா ப்ளஸ் மேக்ஸ் ப்ளஸ் மேக்ஸ் ப்ளஸ் அல்ட்ரா. ஸோ எல்டிபிஓ பிஓ இது இதில் இதே இதுதான் நினைக்கிறேன். ஐகோ 13 இருக்குல்ல, அதே டிஸ்பிளே மாதிரி தான் இருக்குது. 6.82 இன்ச்சு 144 ஹெச் எல்டிபிஓ பேனலாம், 8 Elite 16 GB ரேமு, 7K மில்லிமீட்டர் ஸ்கொயர் வந்து இது வேப்பர் சேம்பர் கூலிங்கு, அன்டூ ஸ்கோர் வந்து 3.3 மில்லியனா. அப்புறம் எக்ஸ்ட்ரா ஆண்டனாஸ்லாம் இருக்குது, அதனால் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு போட்டு Q2 சிப் இருக்குது. அதனால் 2K + 144 ஹெச் சூப்பர் ரெசல்யூஷன். அதுலேயே நீங்கள் வந்து கேமிங் இன்டர்போலேஷன் வந்து கேமிங் ஆடலாம். அப்புறம் இந்த பிக்சல் பின்னாடிலாம் வந்து பிக்சலாக இருக்குல்ல, இது வந்து பிஎம்டபிள்யூட பார்ட்னர்ஷிப் பண்ணி இந்த டிசைன். என்னையா இது பார்க்க சூப்பராக இருக்குல்ல. பிஎம்டபிள்யூ மோட்டார் ஸ்போர்ட் பார்ட்னர்ஷிப், அதுக்காக வந்து ஸ்பெஷலாக வந்து இந்த கலர். அப்போ இது வாங்க, அதை நீ நத்திங் ஃபோன் 3 வாங்க. நத்திங் ஃபோன் 3 இவன் என்னன்னா பிஎம்டபிள்யூ ஆஸ்டன் மார்டின் ரியல்மி. ஆமாம் தெரிய பார்க்கல, ஆஸ்டன் மார்டின் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒன்று வருது. நம்ம என்ன ஃபோனை ரோட்ல ஓட்ட போறோம், நல்லா சும்மா ஜாலியாக போட்டு வேண்டியதா இல்லை இருக்கு. ஆஸ்டன் மார்டினுக்கு தெரியுமா இந்த விஷயம்? அவர் தான் இது பண்ணியிருக்காரு, கோட் கொடுத்துருக்காரு ஆஸ்டன் மார்டின். என்ன இது அந்த ஓனர் இருக்க போகுது வாட்ஸ்அப் பார்த்து ஓனர் வந்து கோட் கொடுத்துருக்காரு. அவர் ரொம்ப ஹாப்பியா இருக்காராம், அவர் ப்ரௌடா ஃபீல் பண்றாரு. இருக்கு ஏன்னா ரியல்மி தான் வந்து அவங்க கார் குதிச்சதோட அதிகமாக குதிச்சிருக்காங்களா டைரக்ட் டு லிப்ல. அதனால அவங்க வந்து ஹாப்பியா வந்து உள்ள ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. என்னையா காம்பினேஷன், ஆஸ்டன் மார்டின் எங்க இருக்கு, இது எங்க இருக்கு? டேய் ஆஸ்டன் மார்டினால அவ்வளவு வேகமா ப்ரொடியூஸ் பண்ண முடியலடா, ரியல்மி அடுத்தடுத்த மாடலே ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்கல்ல, அதனால இவங்க கிட்ட இருந்து கத்துப்பாங்க. அடுத்து ஸ்பீடா போறது நம்ம ரியல்மி தான். அதான் இப்போ ரியல்மி கிட்ட இருந்து இவங்க கத்துப்பாங்கடா. ஸோ 12 to 6 அடுத்த ப்ராக்டிஸ்ல இருக்காங்க. இப்போ புளுக்கு தெரியும்ல, பார்த்தது இல்லையா நீ வீடியோல? அது நல்லா வேற லெவல் ஃபன்னா இருக்கும். நான் அப்புறம் வீடியோல காட்டுறேன், பார்த்தவங்க இது வரைக்கும் சிரிச்சிருப்பாங்க. இப்போ புளுக்கு என்ன ஆகும், வரவன் ரோட்ல அங்க இருக்கிறவன் இங்க இருக்கிறவன் எல்லாரும் மேலேயும் போய் விடும். காக்கா இப்போ புளுக்கடா, இப்போ போட்டாமஸ். இப்போ போட்டாமஸா? அதெல்ல பார்க்கணும், பார்த்தது இல்லைல்ல. இந்த மாதிரி ஒரு காரை ரியல்மியோட கம்பேர் பண்றீங்களே. இந்த டிசைன் லீக் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோ, அது லீக் ஆனாலும் ஆயிருக்கும். இப்போதைக்கு எதுவும் லீக் ஆகல ரியல்மி. ஓஹோ, பார்த்தது இல்லையா? இப்ப சொல்லு எப்படி அங்க பேர்? அட ஆமா, ரியல்மி டஃப் கொடுக்குறாங்க போலியே. இங்கே ஃபுல் ஏரியாவும் தெரிக்க விட்டுருவாங்க. ஒரு இடத்துல மட்டும் இல்லை, இங்கே கேமராலாம் வந்து தெரிக்கும் பாரு. இங்கே நான் வீடியோ போடலைங்க, நீங்களே கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆமாம், நீங்களே பார்த்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் எல்லாரும் நான் கரெக்டாக டின்னர் சாப்பிட்ற நேரத்தில் இதெல்லாம் வேற போட்டுக்கிட்டு அப்படி. சரி, 12GB 260 வந்து 33,000 ரூபா 8 Elite. இதுதாங்க வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃபோன் அப்படின்ட்டு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஏன் வச்சா 8 Elite 2 வருதுன்ற 8 Elite $250 $280 சொல்லிட்டு இருந்தாங்க லான்ச் ஆன புதுசில். அப்போ இது ஒரு $300 இருக்குமா? ப்ராசர் மட்டுமே $300 எங்க போக ஆல்கட்டல் போனே அந்த ரேட்டு தான். இந்தியாவுக்குலாம் வரும்போது 65,000. அது OnePlus Pad 3 குளோபல் லான்ச் ஆகுது, ஆனால் இந்தியா லான்ச் ஆகுமா அப்படின்னு தெரியல. ஜூன் 5ஆம் தேதி வந்து குளோபல் லான்ச். நார்த் அமெரிக்கா, கனடா, யூரோப் அண்ட் UK நாங்க லான்ச் பண்றோம். இது எதுவும் இல்ல, இப்போ ரீசெண்டா OnePlus Pad 2 Pro அப்புறம் Oppo Pad அப்படி லான்ச் ஆச்சுல, அதேதான் வந்து குளோபல் வந்து OnePlus Pad 3 லான்ச் ஆகுது. இது ஸ்டைலஸ், கீபோர்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏஐ ஷாப்பிங் பத்தி MKBHD வீடியோ போட்டிருந்தான் மத்தியா. ஆமா, வேற லெவல் டவுன்லாம் போட்டு சுத்தின்னு இருந்தான். ஆமா, கூகுள் ஐஓல வந்து அதை விடுங்க, கூகுள் ஐஓல லைவ் கேமரா ஸ்க்ரீன் ஷேரிங் இதில் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க. எல்லாத்துக்கும் வந்து இந்த இது டெய்லி ஆப்ஸோட இன்டகிரேஷன் பண்ணுவாங்களாம். கேலண்டரு, கூகுள் மேப்ஸ் எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. கூகுள் ஐஓல நிறைய VO3 இது பார்த்தீங்களா இல்லையா? என்னது குவாலிட்டி வந்து சூப்பர் ஆக்கிட்டாங்க. இது மூவி ஏஐல வந்து வேற லெவலில் கிரியேட் பண்ணலாம் இந்த மாதிரி.
ஸோ ஏஐலேயே இந்த டெக்ஸ்ட் வச்சு இதெல்லாம் ஜென்ரேட் பண்ணலாம், இந்த மாதிரி வேறு லெவல் குவாலிட்டி வந்து ஜென்ரேட் பண்ணலாம். அவங்களோட இன்ட்ரோ வீடியோவே வந்து ஏஐல தான் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த கூகுள் ஐஓவில். இது இப்போதைக்கு யூஎஸில் தான் இருக்குன்னு போட்டிருக்கு. சரி, இப்போ எல்லாத்தையும் ஏஐ பண்ணிடுச்சு அப்படின்னா இப்போ காலேஜ் படிக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவானுங்க? ஏஐ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுப்பாங்க. ஏஐ கிட்ட எப்படி எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ணுறது, ஏஐ கிட்டேருந்து ஒரு டேட்டாவை எப்படி வாங்குறது. அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்போது உள்ளே வந்து விஷ்ணு விஷால் வருவாப்லையா, வந்து ரோபோ சங்கர்கிட்ட டேட்டாவெல்லாம் கரெக்டாக வாங்க வரல, அந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ண கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ அப்புறம் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க அந்த டீப் மைண்டில். ஸோ ஏஐ வச்சு அப்படி வாய்ஸோட வருதுன்னு போட்டிருக்கு. ஃபுல்லாக வாய்ஸோட கூகுள் டீப் மைண்டில் வந்து கிளாசிக்காக இருக்குங்க, எல்லா வாய்ஸும் வருது அப்படியே ஏஐல கிரியேட் பண்ண. ஏஐ கிட்ட போயிட்டு யாராவது ஒருத்தர் நீ ஏஐ இல்லைன்னு, இது எல்லாமே வந்து ஏஐல தான் கிரியேட் பண்ணுதான். சூப்பர். வெறும் டெக்ஸ்ட் வச்சு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதான் சொல்கிறேன்ல, ஏஐ கிட்ட போய் யாராவது சேட் பண்ணி பாருங்க, நீ ஏஐயே கிடையாதுன்னு ப்ரூவ் பண்ணுவீங்க. நீ ஏஐலாம் இல்லை. ஆடியோவும் இருக்குமே. இருக்கு. இதெல்லாம் ஏஐ தான். வாய்ஸ் இதோட லிப் மூமெண்ட்டோட. பரவாயில்லையே. ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்துருப்போம்ல, பரத் வேறு அந்த ஷோலெல்லாம் கூட காமிச்சிருப்போம். இப்போ வந்து கூகுள்லேயே வந்து இது பண்ணலாம். இன்னும் பாப்பாய் செய்யல மேனோட சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு அந்த தாத்தா. பாப்பாய் செய்யல மேன். ஸோ அது தவிர VO2 அப்டேட்ஸு, இதுவும் வந்து வீடியோ கேமரா மூமெண்ட்ஸு இதெல்லாம் வந்து இது பண்ணணுன்னு போட்டிருக்கு. ஃப்ளோ ஃபிலிம் மேக்கிங் டூல்ஸ், விஓ இமேஜன்னு ஜெமினி இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் டிஸ்கிரிப்ஷன் ஃப்ளோ அப்படின்ட்டு ஒன்று. ஏஐ ஃபிலிம் மேக்கிங் தான். இப்போ ஏஐல படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. ஏஐல படம் எடுக்க போகிறேன். இந்த மாதிரி தமிழில் ஏதோ வந்து ஃபுல்லாக ஒரு மிலிட்ரி பேஸ்டு படம், சிவா தான் ஹீரோ. ஸோ அது தவிர வந்து இமேஜன் 3 இருக்குல்ல, இமேஜன் 4 வந்துருச்சு இப்போது. இதில் வந்து 2K ரெசல்யூஷன் குவாலிட்டி வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு போட்டுருக்கு. நீங்கள் எதுவும் மேக்ரோ ஷாட்ஸு அதெல்லாம் வந்து எடுக்கவே வேணாம், இதுவே வந்து கிரியேட் பண்ணிடுங்க. மேக்ரோ ஷாட்ஸ் கொடு அப்படின்ட்டு வந்து அதுவே கொடுத்துரும். எங்கள் ஏரியாவில் இருக்கிற பார்க்கில் அந்த ஓரத்தில் காஞ்சி போன பூ மேலே ஒரு வண்டு உட்காந்துருக்க மாதிரி கொடு அப்படின்னா வந்து அது கொடுத்துரும். அது என்ன சொல்லுவாங்க, ஏதோ என்ன ஏரியான்னு கரெக்டாக மேப் மட்டும் சொல்லிடுங்க, நானே வந்து ஆராய்ச்சி பண்ணி அதுலேருந்து வேறு யாராவது ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தா அதை அனலைஸ் பண்ணி நான் சொல்லிடுறேன். அது அதையும் பண்ணிச்சுன்னா மாஸ் தான். இந்த அளவுக்குலாம் பண்ணிடுச்சுன்னா நமக்கு வேலை டூல்ஸ் வேறையா. அப்போ யோசிச்சு பாட்டும் கிரியேட் பண்ணி ஃபோனே யூஸ் பண்ணாமல் ரிவ்யூ போட்டு போயிடுவாங்க எல்லாரும். அவ்வளோதான். ஏஐல பாட்டு கிரியேட் பண்ணிவிடும். டீப் ரிசர்ச் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன அப்புறம் ஸோ பிடிஎஃப், ஸோ இப்போ இமேஜ் இது ஜென்ரேட் பண்ணி பிடிஎஃப் அப்லோட் பண்ணால் உங்களுக்கு வந்து ரிசர்ச் ரிப்போர்ட் வந்து ஃபுல்லாக வந்து அதுவே க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். டீப் ரிசர்ச், இப்போ டீப் ரிசர்ச்னு ஒரு புது மோட் இருக்கும், அதுலேயே வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருன்னு போட்டிருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து கூகுள் ட்ரைவ் ஜிமெயில் இன்டெகிரேஷனும் வந்து இதில் வந்துடும் அப்படின்னு. அப்புறம் நான் என்னதான் வேலை பண்ணுறது. அப்புறம் ஜெமினி 2.5ல வந்து இன்ஃபோகிராஃபிக்ஸு, குவிஸு, பாட்காஸ்ட் ஸ்டைல் ஆடியோ 45 லாங்குவேஜில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் ஜெமினி யூஎஸில் வந்து ப்ரோ அண்ட் அல்ட்ரா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வெப் கண்டென்ட் சம்மரிஸு, கிளாரிஃபிகேஷன், மல்டி டாஸ்கிங்கு இதெல்லாம் வந்து க்ரோம்லேயே வந்து பில்டினாக வருது. இன்ஸ்டன்ட் ஃபீட்பேக்கு, நீங்கள் குவிஸ் காம்படிஷன்லாம் வந்து இதிலே கண்டக்ட் பண்ணிடலாமா. இந்த குவிஸு நாங்கள் காம்படிஷன் கண்டக்ட் பண்ண போகிறேன், எனக்கு என்ன இதுன்ட்டு சொல்லு அப்படின்னா வந்து அதுவே வந்து இது பண்ணி விட்டுரும். சூப்பர். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. டீப் திங்க் மோட் இருக்குது, ஃப்ளாஷ் இருக்குது, லைவ் ஏபிஐ அப்டேட்ஸு, டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சு, செக்யூரிட்டி, டெவலப்பர் டூல்ஸு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து அல்ட்ரா அப்படின்ற ஒரு புது பிளான் ஒன்று இருக்குது. $250 per month. இது இன்னும் யூஎஸில் தான் வந்திருக்கு, இந்தியாவில் வந்து எவ்வளோ காசு வைப்பாங்கன்னு தெரில. நார்மல் ப்ரோவே வந்து $250 per month. நார்மல் ப்ரோவே வந்து இந்தியாவில் $2000 per month. இப்போ இது பாரு $250 அஃபோர்டபுளாக இருக்கும் போல். 30 TB ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க. மற்ற எல்லா ஆக்சஸும் வந்து கொடுக்குறாங்க. ஏஐ மாடல்ஸ் என்னெல்லாம் இருக்கோ எல்லா ஆக்சஸும் வந்து கொடுத்துருவாங்க. 30 TB ஸ்டோரேஜும் வந்து கொடுத்துருவாங்க. ChatGPT இருக்குமா? அதுக்கு போட்டியாக தானே இப்போ வந்து ChatGPT பயப்படுறாங்க. பாருங்கள் ChatGPT மிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இன்ட்ரடக்டரி ஆஃபரில் வந்து உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட்டு $125 வந்து நாங்கள் கொடுக்குறோம். சூப்பர். அடுத்து ஷாப்பிங். இதுதான் வந்து அந்த NKBSG இது பண்ணுது, ஏஐ ட்ரிவன் ஷாப்பிங். ஸோ இப்போ வந்து ஏஐ ஷாப்பிங் மோட் ஒன்று இருக்கான். நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் வந்து ஏஐயில் வாங்கணும்னா, இந்த வாங்க போகிறீங்க அப்படின்னா இதில் அதுவே வந்து ஏஐயில் லிஸ்டிங், ரிவ்யூஸு, ப்ரைஸு, கலர்ஸு எல்லாம் வந்து ஏஐயில் இது பண்ணி
உங்களுக்கு அப்படியே டீட்டெயிலாக இது கொடுத்துரும், எது பெஸ்ட்டாக இருக்குது, என்ன இது கலர்ஸு இதெல்லாம் வந்து அதுவே கொடுத்துரும். அப்புறம் க்யூட் ட்ராவல் பிளாக் அப்படின்னு சர்ச் பண்ணால் ஏஐ மோட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இமேஜஸ்ஸு இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் க்யூட்டாக இருக்குது அதோட இது கொடுத்துரும் அப்படின்னு போட்டுருக்கு. சூப்பர். அதே பவுடர் போட்டு கொடுத்துருமா. ஏஜென்டிக் செக் அவுட் ப்ரைஸ் ட்ராக்கிங்கும் வந்து இதுவே பண்ணிடும் அப்படின்னு போட்டிருக்கு. உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ரைஸில் வேணும் அப்படின்னா வர்ச்சுவல் ட்ரெயின் இதான் MKBHD இது பண்ணுது. உன் ஃபுல் வீடியோ இருந்ததுன்னா உன் ஃபுல் ஃபோட்டோ ஒன்று இருந்ததுன்னா ஆன்லைனில் இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸும் வந்து நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஆமாம், உங்கள் ஃபுல் சைஸ்டு ஃபோட்டோ இருந்ததுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அப்படியே வச்சு பார்க்கலாம். ட்ரை ஆன் அப்படின்னு போட்டால் உங்கள் ஃபோட்டோ மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ண போதும். என்ன ட்ரெஸ் வேணாலும் போடலாமா? ஆமா, அதான் லேடிஸ் ட்ரெஸ் கூட போட்டு காட்டியிருந்தாங்கல்ல. இல்ல இப்ப ஜட்டிலாம் போட்டோம் அப்படின்னா எப்படி வரும்? அதெல்லாம் அதுல என்ன இருக்கோ அவ்வளவுதான். அது லிஸ்டிங்ல போட்டுருந்தாங்கன்னா வரும். ஸோ அதை தவிர வந்து ஏஐ ஷாப்பிங் மோடு இப்போதைக்கு யூஎஸ்ல தான் வந்து இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. வர்ச்சுவல் ட்ரையானும் யூஎஸ்ல தான் இருக்குது. சர்ச் லேப்ஸில் வந்து பில்டினாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. கிரியேட்டிங் த லுக்கா, ஓ இதுதான் வந்து அந்த லுக்கு. ஃபைனல் டச் எப்படி இருக்குது, இதுதான் ஃபைனல் லுக்கு. உங்களோட ஃபோட்டோக்கு நீங்கள் இருக்குது. அடுத்து லெனோவோட ஃபர்ஸ்ட் செல்ஃப் டெவலப்டு ஸ்மார்ட் ஃபோன் எஸ்ஓசி. லெனோவோ வந்து ஸ்மார்ட் ஃபோன் எஸ்ஓசி டெவலப் பண்ணுறாங்களா. இது வந்து ஒரு மிட் ரேஞ்ச் எஸ்ஓசி, டிமென்சிட்டி 8400க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுவும் 10 கோர் எஸ்ஓசி தானா. அப்புறம் இம்மார்டாலிஸோட ஜிபி தான் யூஸ் பண்ணுது. ஷைமி அளவுக்கு ஃப்ளாக்ஷிப் இல்லை, ஆனால் ஒரு மிட் ரேஞ்ச் எஸ்ஓசி வந்து லான்ச் பண்ண போகிறாங்க லெனோவோ அப்படின்னு போட்டிருக்கு. இது ஸ்மார்ட் ஃபோனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு டேப்லெட்டில் எதுலையோ லீக் ஆகிருக்கான். ஸோ அந்த டேப்லெட்டில் தான் லெனோவோ யோகா பேட் 14.300 நல்லா இருக்குமா? நல்லாயிருக்கும். 8400க்கு ஈக்குவலாக இருக்குமா. ஸோ ஒரு 25,000 30,000 ரேஞ்சோட ஃபோன்ஸுக்கு ஈக்குவலாக வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அது ஃபைனல் நியூஸ். ஏர்டெல் யூசர்ஸாக நீங்கள் உங்களுக்கு வந்து 6 மாதம் ஃப்ரீ 100 GB கூகுள் ஸ்டோரேஜ் இருக்குது. எல்லாம் போஸ்ட்பெய்டு யூசர்ஸ். போஸ்ட்பெய்டு யூசர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து போஸ்ட்பெய்டு, அப்படி இல்லைன்னா வைஃபை யூசர்ஸ். இந்த யூசர்ஸுக்கு வந்து 6 மாதம் வந்து 100 GB ஸ்டோரேஜ் வந்து ஃப்ரீ அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்லேயே வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதனால வந்து உங்களுக்கு கூகுள் டிரைவு, வாட்ஸ்அப் பேக்கப்லாம் பண்ணலாம். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் வந்து செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்படி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு 125 ரூபா பர் மந்த்து ஃபீலேயே வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நார்மலோட கம்மியான நார்மலாக எவ்வளோ 100 GB நீங்கள் வாங்கியிருக்கீங்களா? எது வச்சா இது எக்ஸ்ட்ரா டேட்டா வாங்கியிருக்கீங்களா? வாங்கியிருக்கேன். 100 GB வந்து 350 rupees. 350 பர் மந்த்தா? 50 GB 350 பர் மந்த் இல்லை, 125 பர் மந்த். ஆல்ரெடி வேலிடிட்டி எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 125 கொடுத்தா திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் 6 மாதத்துக்கு அப்புறம்னு போட்டிருக்காங்க. ஸோ யாராவது ஏர்டெல் யூசர்ஸ் நீங்கன்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். சூப்பர் ரைட்டு. இதெல்லாம் தான் இன்னையோட கமெண்ட்ஸ் அண்ட் வேரிச்சு. இதெல்லாம் தான் என்னோட நியூஸ் அண்ட் வேரிஸ் நியூஸ் நம்ம நாளைக்கு போகும்போது. அது நத்திங் ஃபோன் 3 வாங்குற ஆசையில் இருக்கான். வேறு இல்லை. சிவபரணி பார்க்கலாங்க. பை. வணக்கம் கிட்ஸ், இது வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட். புது gadgets, புது facts in the technology streets. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் கிட்ஸ், வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு. சரியான வழியில் அதை பயன்படுத்து. நம்பா நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம் புது சரித்திரம் நம் முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.